நம பார்வதீவதயே அரகர மகாதேவ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அந்தகோடி நமஸ்காரம். வருகிற 27/3/2026 ஸ்ரீராமநவமி. இந்த ஸ்ரீராம நவமினாலே ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, ராமர் பிறந்த நாள். ராமர் எப்படி பிறந்தார்னு எல்லாருக்கும் தெரியும், சொல்லணுமே வேண்டாம். அப்படிப்பட்ட இந்த ராமபெருமான் அவதார மன்னர். இந்த ராமாவதாரனாலே மிக சிறப்பு என்ன அப்படின்னா, ராமர்னாலே மங்களகாரகன் என்று பெயர். ரொம்ப குணசீலன், சாந்த குணம், அனுகிரக மூர்த்தி. இருக்கிற அவதாரத்திலேயே மிக சிறப்பான அவதாரம் பார்த்தேன்னா ராமாவதாரம். எம்பெருமான் மகாவிஷ்ணு நமக்காக பூலோகத்துல இன்னைக்கு நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம், இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, நம்மளே தேடின்றது. ஆனா ராமர் இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்காக தர்மத்தை விடாமல் அவ்வளோ பெரிய அவதாரமாக மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷனாக வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ராமபிரான் பிறந்த நாள் அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ராமருக்கு அபிஷேகம் பண்ணலாம், ராமருடைய பாதத்தை பூஜிக்கலாம். ராமர் பாதம் இருந்துன்னா கோவில் நிறைய விற்பா கடையில. ராமர் பாதம் அத ராமநவமியில நம்ம பூஜிக்கலாம். ஆத்துல டெய்லி வச்சு ராம பாதத்தை பூஜை பண்ணா மகாலட்சுமி இங்கேயே இருப்பாளாம். ராமருடைய பாதம் யாருது? மகாவிஷ்ணு பாதம். அப்ப மகாவிஷ்ணு அங்க இருந்தான்னா அண்ணன் மகாலட்சுமி அங்க இருந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனால்தான் இந்த ராமர் பாதத்துக்கு சில பேர் பார்த்தேன்னா பாகவதால நிறைய பேர் ராமர் பாதத்தை பூஜிப்பா, குரு பாதத்தையும் ராம பாதத்தையும். அந்த பாத தரிசனம் தான் அவளுக்கு சக்தி. அப்படிப்பட்ட இந்த ராமர் இந்த பூலோகத்துல கலியுகத்துல பிறந்து பரதகண்டத்துல பிறந்தார், அப்படிதான் சொல்லணும். பரதகண்டத்துல அயோத்தியால பிறந்து எம்பெருமான் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார். அப்படிப்பட்ட இந்த ராமநவமியின் மிக சிறப்புகள் என்னென்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ராமநவமி அன்னைக்கு முதல்ல பானகம் நீர்மோர் விநியோகம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ரொம்ப குளிர்ச்சியா இருப்பார் சுவாமி. யார் இதுல ஆனந்தமா இருந்தா? தசரத மகாராஜா. அவர் அந்த ஆனந்தத்தை எப்படி கொண்டாடினார் தெரியுமா? ராமன் பிறந்தோடனே அவ்வளோ சந்தோஷமா மங்களகரமா இருந்ததா அயோத்தி, அவ்வளோ சந்தோஷம். அதனால மக்களுக்கெல்லாம் நீர்மோர் பானகங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. ராமர் பிறந்த அடிக்க எல்லாம் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு கர்ம வினையும் நம்மளை தொடாது. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் வேணும். நல்லா கேட்டுக்குங்க சார், 40 வருஷம் ஆகட்டும் சார் கல்யாணம் ஆகி, குழந்தை பாக்கியம் வேணும்னா ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கணும். அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு கோவில்ல ராமருக்கெல்லாம் நிறைய அபிஷேகம் பண்ணுவா, அலங்காரங்கள் பண்ணி வீதி உலாலாம் நடக்கும். ராமனை கண்கொள்ளார அப்படியே பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டு இந்த ராமருடைய அபிஷேகத்துல நம்ம கலந்துக்கணும். இந்த அபிஷேக தீர்த்தம் தருவா. அந்த குழந்தை பிறக்காத கர்ப்பிணிகள்லாம் வாங்கி சாப்பிட்டேன்னா அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய கர்ப்பஸ்தானத்துல எல்லாவித வியாதியும் நிவர்த்தி ஆகும். ஆத்துக்கார ஆம்படியாலும் சாப்பிடணும். சாப்பிட்டேன்னா ராமருடைய அனுகிரகத்துல நமக்கு கண்டிப்பா ஒரு சத்புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அடுத்ததாக இந்த ராமநவமி அன்னைக்கு என்னென்ன மகாபலம்? ராமரை நம்ம தரிசிக்க எல்லா காரியமும் வெற்றி ஆகும். வேலை கிடைக்காதவருக்கு வேலை கிடைக்கும் சார், ஸ்ரீராமநவமி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணணும். அடுத்ததாக சில பேர் என்ன பண்ணுவான்னா நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பான், ஒரு காரியத்தை உருப்பட விட மாட்டான். சில பேர் கோவிலுக்கு வருவான், கோவில்ல பெரிய பந்தாவா வந்து நிற்பான். ஆனா கோவில்ல அவ ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டே இருப்பா, இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் போகாதுங்கன்னு சொல்றதுக்குன்னே ஒருத்தன் உட்காந்துருப்பான், சகுனி மாதிரி. அவனா மகாபாவின்னு அர்த்தம். கோவில் காரியத்தை தடுத்து நிற்கின்றவன் அத்தனை பேரும் முடிஞ்சா நீ ஒரு கல்லை எடுத்து வைக்க போகணும், இல்லையா அந்த பக்கமே போகக்கூடாது. ஏன்னா இந்த பாபத்தை நீங்க யாரும் கேட்க மாட்டா, சுவாமி கேட்டுன்னு பாறான். மகாபாவி எவனோ ஒருத்தன் ஒரு கல்லை எடுத்து வைக்க வரான், அவனை வைக்கப்படாதுன்னு இந்த பாவி தடுத்து நிறுத்தினான் இல்லையா? 14 ஜென்மத்திலும் எந்த கோவில்ல இவன் நாயாவோ பேயாவோ இல்ல ஏதோ ஒரு புழுவாவோ பிறந்து என்னோட தான் இருக்கணும்னு பாறான். அது நமக்கு வேணுமா?
கோவில்ல காரியத்தை தடங்கல் பண்ணக்கூடாது. நம்ம நம்மளுடைய அவள்கிட்ட நம்ம சொல்லலாம், இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே, பண்ணக்கூடாது, நிறுத்து, பண்றவனை அவமானப்படுத்தினால் அந்த பாபம் ஒன்னை சேரும். இதுல என்ன சொல்கிறது? ராமாயணத்துல ராமாவதாரத்திலே ராமர் என்ன கொடுக்கிறார்? மன உறுதி, மனது சஞ்சலம் இல்லாமல் நல்ல காரியங்களை செய்வதற்கு மன உறுதியை கொடுக்கிறார் ராமநவமி அன்னைக்கு. அடுத்ததாக இந்த ராமநவமியில ஒரே ஒரு சங்கீர்த்தனம் தான் ராமநாமம். ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா. இதுல யார் அப்படின்னா, ராமர் பிறந்த உடனே ரொம்ப ஆனந்தப்பட்ட ஒரே ஆள் ஆஞ்சநேயன். சார், ராமாவதாரம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு புராணம் சொல்கிறது ஆஞ்சநேயர் அவதாரமா வந்துட்டாரு. எப்படி வந்தார் தெரியுமா? இங்கே மகாவிஷ்ணு அவதாரம் பண்ண போற ராமாவதாரம் அது எம்பெருமான் சிவபெருமானுக்கு தெரிஞ்சது. பார்வதி தேவிட்ட சொல்றார், பார்வதி தேவி, நான் சிறிது காலம் இங்க இருக்க மாட்டேன் கைலாசத்துல, நீ பார்த்துக்கோ, நான் மகாவிஷ்ணுடைய அவதாரத்துல போய் கலந்துக்க போறேன், நான் மகாவிஷ்ணு பக்தனாக மாறப்போறேன், எனக்கு ஒரு பெரிய ஆசை என்று சொல்லி சிவபெருமான் ருத்ராவதாரமாக ஆஞ்சநேயனாக ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டார்னு புராணங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த ராமர் பிறந்த உடனே ஆஞ்சநேயன் அவனை தேடி போறார். சார், நம்ம ஆஞ்சநேயர் அவருக்கு அவர் அப்படி ஒரு பக்தி ராமத்துல. அவர் மகாவிஷ்ணு இவருக்கு தெரியும், இவர் சிவபெருமான் அவருக்கு தெரியும். ஆனா பூலோகத்துல தெரியுமா? அப்படி ஒரு பக்தி. ராம பக்தியை உருவாக்கினவர் யார் அப்படின்னா சிவபெருமான். என்ன சொன்னார்? ஈஸ்வரோவாஜ ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம சத்யல்யம் ராமநாமவராரமே. யார் சொன்னது? அத ஈஸ்வரோவாஜன் வியாசர் எழுதுறார். அங்க யார் அவதாரமானார்? ராமருடன் ஆஞ்சநேயன் அவதார மூர்த்தியாக நின்றார். மன உறுதிக்கு சார் அது. வாழ்க்கையில் எல்லாரும் வேலை கிடைக்கலங்கிறான், கல்யாணம் ஆகலன்னு வெட்டி ஆகிறான், ஒருத்தன் என்ன சொன்னான்னா வேலை கிடைக்கும், ஏமாத்தல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பூலோகத்துல. ஆனால் ஆஞ்சநேயர் இருக்கிற வரைக்கும் ஒரு பையன் ஒன்னும் இங்க ஏமாத்த முடியாது. அப்படி ஆஞ்சநேயர் நடத்தி கொடுப்பார். ஆஞ்சநேயர்னா அவர் தான், பக்தினா அவர்கிட்ட வரணும். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருடைய தரிசனமும் அனுகிரகமும் கிடைக்கும். சரி, ராமநவமியில ரொம்ப விசேஷமான இது என்னது அப்படின்னா, ராமரால தான் எல்லாருக்கும் கல்யாணத்துல கல்யாண பாட்டு கிடைச்சது. என்ன பாடுறார்? கௌரி கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. அந்த ராமனை கூப்பிடுகிறார்கள். ராமரை எப்படி கூப்பிடுறா? கல்யாணத்துல சங்கீதத்துல கூப்பிடுறா. என்ன சொல்றாரு இங்க? அதுல எந்த ராமர் அதிக கல்யாணத்துல அப்படின்னா கல்யாண ராமர். கல்யாண ராமரை தரிசனம் பண்ணணும். பட்டாபிஷேகத்துல பார்த்தீங்கன்னா சில நேரத்துல இடது பக்கம் சீதையை உட்கார்ந்துருப்பார் ராமருக்கு பக்கத்துல. ஆனா கல்யாண கோலத்துல இருக்குது பாதி கோயில பார்த்தீங்கன்னா இடது பக்கம், பாதி கோயில வலது பக்கம் இருக்கக்கூடிய சீதையை பார்க்கணும். ராமருக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய சீதையை பார்த்தீங்கன்னா கல்யாண கோலம். கல்யாண ராமர், கல்யாண ராமா கோதண்ட ராமா பட்டாபிராமா தயசூடவ. கல்யாண ராம கோதண்ட ராம பட்டாபிராம ததரத ராம ராமா கல்யாண ராமா. எதுக்கு இங்க கூப்பிடுறார்? கல்யாண கோலம், கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண ராமர் எங்க இருக்காரு போய் பார்த்து தரிசனம் பண்ணணும். கல்யாண ராமர் எங்க இருக்காரோ முதல்ல ராமரை எங்க வேணாலும் தரிசனம் பண்ணலாம். இந்த கல்யாண பாக்கியம் வேகமா வேணும்னா கல்யாண ராமர். அடுத்தது மாங்கல்ய தோஷங்கள், சர்ப தோஷங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க.
இந்த நாகதோஷம் இருக்கும்பா ஜாதகத்துல, கால சர்ப்ப தோஷம் இருக்கும்பா, செவ்வாய் தோஷம் இருக்கும்பா. இத்தனை தோஷத்தையும் இதை விட கன்னியாசாப தோஷம், குடும்பத்துல வம்சத்துல மாங்கல்ய தோஷம், இதெல்லாம் இருக்கும்பா. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ராமர் கல்யாணம் பண்ணணும். இந்த ஜாதகாதிகள்லாம் இந்த தோஷம் இருக்கலாம், ராமருக்கு கல்யாண உற்சவம் பண்ணலாம். நித்திய கல்யாண ராமர் கோவில் கேட்கணும் எங்க இருக்காரு. ராமர் கல்யாணம் ராம நவமியில பண்ணுவா. பங்குனி உத்திரத்துல ராமருக்கு கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணம் நடக்கும் பொழுது மாங்கல்யம் வாங்கி தரணும் அம்பாளுக்கு. அவளை பாருங்க, அந்த வாங்கி கொடுத்தவாளுக்கு அவ்வளவு வேகமா கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண உற்சவத்தை பண்றவாளுக்கு வேகமா நடக்கும். ஏன்னா இந்த ராமர் திருக்கல்யாணத்தில ஆஞ்சநேயர் மிக மிக பங்கு வகிக்கிறார். இந்த கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்படுற முதல்ல யார் தெரியுமா? என் ஆஞ்சநேயன் தான். அப்படி ஒரு சந்தோஷமா சீதையை கல்யாணம் பண்ணிக்கும் போது அப்படி ஆனந்த கோலாகலமா நின்று பார்க்கிறார். கண்ல தண்ணி வருது. எங்க ஐயன் கல்யாணம் பண்றாரு, எங்க ஐயன் எங்க அம்மா கழுத்த தாலி கட்டுற, அதை பார்த்தோன்னே கோலாகலமாக கைய கூப்பினாடுறார். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராமா அப்படின்னு ராமன் அந்த கை கூப்பி ஆனந்த கோலாகலத்தில் அந்த கல்யாணத்தை பார்க்கிறார் ஆஞ்சநேயர். அப்ப நம்ம வரம் கேட்கிறோம், சுவாமி எனக்கு கல்யாணம் ஆகல, என்னை கொஞ்சம் பாடுறான்னு ஆஞ்சநேயர் பாக்குறான் நம்மள. ராமர் பார்க்கறதுக்கு முன்னாடி என் ராமன் கல்யாணத்துல உனக்கு எல்லா தோஷையும் நிவர்த்தி பண்ணடா போடா அப்படின்னு தட்டி எழுப்பி வெளியில அனுப்புறார் ஆஞ்சநேயர். இன்னும் ராமர் கல்யாணம்னா சின்ன விஷயம் நினைச்சா, ராம நவமி ராம பக்தி அவ்வளோ பெரிய பவர். அப்படி ஒரு பவர் ராமனுக்கு. அந்த அழகு என்ன? அப்படி ஒரு அழகு ராமர். அப்படிப்பட்ட இந்த ராமநவமியில கல்யாண கோலமாக இருக்கக்கூடிய கல்யாண ராமர் எவ்வளோ கோவில் இருக்கு. வண்டலூர், சென்னையை அடுத்துள்ள வண்டலூர்ல சீதா சமேத லக்ஷ்ம பரத சத்ருக்ன அனுமத் சமேத கல்யாணராமர் இருக்கிறார். அவர் எப்படி தெரியுமா? எல்லா ஊர்லயும் இல்லாத ஒரு மிக சிறப்பு அந்த கோவில்ல. ராமர் சன்னதிக்கு எழுத்தாப்புல பஞ்சமுக ஆஞ்சநேயர். ராமருடைய கல்யாணத்தை நித்திய தரிசனம் பண்ணிட்டு இருக்கார் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர். அம்பாள் அங்க வலது பக்கம், அம்பாள் வலது பக்கம். சுவாமி அப்படி லைட்டா தான் பாக்குறார் சீதைய. சீதா சுவாமி அவர் அந்த வார்ப்பை பார்த்தேன்னா அந்த சீதை ராமனை அரை கண்ணால பாக்குறார் அழக. அப்படி ஒரு அழகு சீதை. எழுத்தாப்புல யார் இருக்கார்? பஞ்சமுக ஆஞ்சநேயர். சுவாமியை பார்த்தேன்னா இந்த கல்யாணத்தை நித்திய தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆஞ்சநேயர். அதனால்தான் அந்த கோவில குழந்தை பாக்கியம் அதிகம். அப்படிப்பட்ட இந்த கல்யாண ராமர் ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத விரட்டீஸ்வரர். ஏன்னா அது சிவா விஷ்ணு ஆலயம். அங்க பார்த்தேன்னா சிவனும் பெருமாளும் ஒன்னு சேரங்க. இங்க வேறுபாடே கிடையாது சார். அந்த கோவில்ல ஆஞ்சநேயர் சன்னையில விபூதி கொடுக்கிற கோவில் அது. அப்படி ஒரு பெரிய பராக்கிரமான கோவில். அந்த கல்யாண ராமர் போய் பாருங்க, ஆஞ்சநேயர் ஆனந்தத்திலேயே அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். எப்படி அந்த சீதா கல்யாணத்துல ராமர் கல்யாணத்துல ஆஞ்சநேயர் எவ்வளவு தாண்டவம் ஆடினாரோ அதையெல்லாம் அந்த சன்னதியில பார்க்கணும். அப்படி ஒரு பவர் அந்த ராமநவமியில அங்க வந்து கல்யாண உற்சவத்தை பாருங்க. அந்த ராமநவமியில அங்க சுவாமிக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். அங்க எப்படின்னா ரொம்ப விசேஷம். அந்த சீதாதேவி ராமரையும் பார்த்துட்டேன்னா கல்யாண கோலம் கண்டிப்பா நமக்கு நடக்கும். அப்படிப்பட்ட ஆனந்த கல்யாண கோலத்துல அந்த சுவாமி ராமநவமியில எல்லோரும் கலந்து கொண்டு உங்க ஊர்ல எங்க ராமர் இருக்காரோ அவரை முதல்ல தரிசனம் பண்ணுங்கோ, அவர்கிட்ட வேண்டிக்கிங்கோ. அவரே உங்களுக்கு எல்லா கல்யாண பாக்கியத்தையும் அளிப்பார். அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த ராமநவமியில எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியுடைய மகா வைபவத்தில் கலந்து கொண்டு ராமச்சந்திரமூர்த்தியில அருளுக்கு பாத்திரமா கேட்டுக்கொள்கிறோம். ஆஞ்சநேயர் கண்டிப்பா ராமனுடைய ராமநவமியில நம்ம கலந்துட்டோம்னா ஆஞ்சநேயர் நம்முடையோடே இருந்து நமக்கு அருள் பாவிப்பார். ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா.